ஏன் போய் நீ வந்து 47 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிகிட்ட முதல்லயே போய் அனுமதி வாங்கி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருந்தா, அது முறைப்படி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா அவங்க ஆதரவு கொடுக்க போறாங்க. அவங்க பெரும்பான்மை நிரூபிக்கப்பட போகிறது. உங்களுக்கு ஒரு முற்போக்கு முகமூடி தேவைப்படுகிறது. ஆசை வார்த்தை காமிச்சு அவங்கள பூரா ஓட்டு போட வச்சுவிட்டு கடைசியில் உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தோம்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், எனக்கு சங்கட்டம் வந்துடும், சரியா வராது அப்படின்னு நீங்க தள்ளி வச்சதோட நிறுத்தாம அந்த எம்எல்ஏக்களை தாவேக்காவாகவே நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா எவ்வளவு பெரிய நாய்த்தோளில் வடிகட்டிய யோகியத்தனம். தமிழன் மதவெறிக்கு வந்து தலை சாய்க்க மறுத்துட்டான், சாதி வெறிக்கு தலை சாய்க்க மறுத்துட்டான், ரசிக வெறியில மாட்டிக்கிட்டானா இல்லையா? நீ சினிமா நடிகனாக இல்லாமல் உச்சபட்ச கதாநாயகனாக இல்லாம சோசியல் மீடியாவுடைய ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இந்த வெற்றி சாத்தியப்பட்டிருக்குமா? இந்த சட்ட ஒழுங்கு சொல்லி தரங்க. நீங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திய, எப்ப பார்த்தாலும் எங்கோ நடக்கிற விதிவிலக்காக நடக்கிற ஒரு வேங்கை வேலை வச்சுக்கிட்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவி அத்துமீறிட்டாங்க. இந்த மாதிரி தனித்தனி சம்பவங்களை கோர்த்து வைத்துக் கொண்டு எல்லா குற்றத்திற்கும் திமுக தான் காரணம்னு பழி போட்டியல. யார் அந்த சார் எல்லாம் கேட்டியல? இப்ப கேளுங்க, 10 நாள் கூட ஆகல அதிமுகவை அழித்து ஒழிப்பதற்கான வேலை திட்டத்திலே தாவேகா இறங்கிருச்சு. பாஜக பெரிய சக்தியா, தாவேகா பெரிய சக்தியா? நீங்க இன்றைக்கு நீங்கள் வந்து அதை நீங்கள் செய்தீர்களோ, நீங்கள் இனிமேல் தூய சக்தி என்று சொல்வதற்கான தகுதியை யோக்கியதை நீங்க இழந்துட்டீங்க. நான் சொல்றேன், தாவேகா ஒரு தீய சக்தி. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுகவோட அந்த பிளவு இன்னைக்கு ஒரு வேறு முகமாக மாறி இருக்கு. சிவி சண்முகம் தலைமையில் இருந்த ஒரு 5 குழு வந்து மீண்டும் இபிஎஸ்ஸை சந்தித்து அவரோட இணைஞ்சிருக்காங்க. மொத்த அணியும் சேர்த்துக்கிறதுக்காக தங்கமணி அங்கே எடப்பாடியோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க? பிரித்தாலும் சூழ்ச்சியோ கையாளுறாங்க, மறுபடியும் மீண்டும் சேர்றாங்க. எந்த இடத்துல இது இவங்களை வைக்கிறது? அதிமுகவிலே இருக்கக்கூடிய ஒரு அணி எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையிலே பிரிந்து சென்று தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து 25 பேர் கொறடாவை தாண்டி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய உத்தரவை மீறி அவர்கள் வாக்களித்தது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை என்பதை இன்றைக்கு அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஒரு கட்சியில நீங்கள் முறைப்படியாக ஆதரவு கேட்பது என்பது வேறு. முறைகேடாக நீங்கள் கொள்ளைப்புறமாக போய் நீங்கள், அதாவது பைபிளில் ஒரு வசனம் உண்டு, வாசலின் வழியாக வராதவன் கொள்ளைப்புறமாக வருகிறவன் திருடனாக இருப்பான்னு இருக்கு. நீ ஏன் முறையாக முயற்சி செய்யல? எடப்பாடி பழனிசாமியிடம் போய் நீ வந்து 2 சீட்டு வச்சிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகிட்டையும் விசிகாட்டையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிட்டையும் போய் உனக்கு நேரடியாக கேட்க தெரிஞ்ச உனக்கு தாவேகாவுக்கு ஏன் போய் நீ வந்து 47 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிகிட்ட முதல்லயே போய் அனுமதி வாங்கி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருந்தா, அது முறைப்படி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா அவங்க ஆதரவு கொடுக்க போறாங்க. அவங்க பெரும்பான்மை நிரூபிக்கப்பட போகிறது. உங்களுக்கு ஒரு முற்போக்கு முகமூடி தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டிலே மிக நீண்ட காலமாக ஒரு மதச்சார்பற்ற அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலுக்கான அடையாளமாக யாரெல்லாம் இருக்கிறார்கள்? சனாதனத்தை எதிர்த்து கொண்டிருக்கிற திருமாவளவன் இருக்கிறாரு, இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு, மதச்சார்பற்ற சக்திக்கான அடையாளமாக காங்கிரஸ் இருக்கு. இத்தனை முகமூடியையும் அணிந்து கொண்டு நாங்க ஒரு தூய ஆட்சியை தரப்போறோம்னு சொல்லிக்கிட்டு எதுக்கு ஒரு கட்சியில இருந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து எம்எல்ஏக்களை களவாடுகிறீர்கள்? அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அவங்களுக்கு ஆசை வார்த்தை காமிச்சு உன்னை அமைச்சராக்குறேன், வாரியம் வாங்கி தரேன், அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன்னு ஆசை வார்த்தை காமிச்சு அமைச்சரவையில் சேர்க்கிறோன்னு கூட்டிட்டு வந்து சோடிச்சு வச்சு மூக்கறுத்த கதையா? ஆசை வார்த்தை காமிச்சு அவங்கள பூரா ஓட்டு போட வச்சுவிட்டு கடைசியில் உங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்தோம்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், எனக்கு சங்கட்டம் வந்துடும், சரியா வராது அப்படின்னு நீங்க தள்ளி வச்சதோட நிறுத்தாம அந்த எம்எல்ஏக்களை தாவேக்காவாகவே நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா எவ்வளவு பெரிய நாய்த்தோளில் வடிகட்டிய அயோக்கியத்தனம். சாதாரண அயோக்கியத்தனம் கிடையாது. ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு தாவேக்கா காரவனா செலவழிக்காமல் ஜெயிச்சிருக்கலாம் கொஞ்சம் பேர். ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் அந்த பகுதியில் போட்டியிட்டவன் 15 கோடியிலிருந்து 20 கோடி செலவு பண்ணியிருக்கான்.
நீ முதல் நாள் 3 எம்எல்ஏவை தூக்குற, அடுத்த நாள் ஒரு எம்எல்ஏவை தூக்குற, 4 எம்எல்ஏவை தூக்கிட்டு வந்திருக்கிறேன்னா ஏறத்தாழ என்ன கணக்காகுது? 80 கோடி கணக்காகுது. 80 கோடி கணக்காகுது. அப்போ நீ அவன் இது வந்து செலவழிச்ச கணக்கு, ரிட்டர்ன் எடுக்கிற கணக்கு. அவன் எம்எல்ஏவை 5 வருஷம் இருந்தான்னா அவனுக்கு வரக்கூடிய போக்குவரத்து கமிஷன் நல்லது கெட்டதெல்லாம் இருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய வியாபாரத்தை, இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டுட்டு அவங்க வர்றாங்கன்னா தாவேகால் என்ன கொள்கை பிடித்து போய் வருகிறார்களா, கோட்பாடு பிடித்து போய் வருகிறார்களா, இல்லை விஜயோட கோட்டு பிடிச்சிருக்குன்னு வர்றாங்களா, இல்லை ஆதவர்ஜனா விற்கிற லாட்ரி நல்லா இருக்குன்னு வர்றாங்களா? எதுக்கு வர்றாங்க? அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல. அப்போ இதெல்லாம் நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்களா? இவ்வளோ காசை செட்டில் பண்ணி தான் கூப்பிட்டீங்களா? எப்படி வருவான்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயித்தவன், தாவேகா காரனை தோக்கடிச்சவன், அங்கு யாரெல்லாம் நின்றார்களோ அவங்களெல்லாம் தோக்கடிச்சுட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினரை நீ விலை பேசுகிறாய் என்றால் இது வந்து குதிரை பேரமா இல்லையா? ஆனால் தாவேகா தரப்பில் இதுக்கு ஒரு உதாரணம், பெரிய உதாரணமாக ஓபிஎஸ்ஸை காட்டுறாங்க, கை காட்டுறாங்க. ஓபிஎஸ் நீங்கள் செஞ்சது என்னன்றாங்க. அவரும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு உங்ககிட்ட வரலையா? ஓபிஎஸ் வந்து பதவி காலம் முடியும் போது செய்த ராஜினாமாவும், பதவியேற்று 1 மாதம் கூட நிறைவேறாத ராஜினாமாவும் ஒன்றா? முதல்ல கிளவன் சாகிறதும் குழந்தை சாகிறதும் ஒன்றா? எப்படி ரெண்டு எப்படி ஒன்றாகும்? பதவி கால முடிவுக்கு வருகிற போது தான் செங்கோட்டையன் ராஜினாமா செஞ்சாரு, ஓபிஎஸ் ராஜினாமா செய்கிறாரு. அது சில காலத்துக்கு முன்புல, சில மாதத்துக்கு முன்புல, பதவி காலம் முடிவதற்கு ஒரு சில மாதத்துக்கு முன்புல. இது அப்படி இல்லையே, 1 மாதம் கூட முடியலையே. கடைசி 1 மாதம் இருக்கும்போது ராஜினாமா பண்றது, முதல் மாசம் ராஜினாமா பண்றது ஒண்ணாது. இது தாவேகா குற்றச்சாட்டுல என்ன பிரயோஜனம்? அதிமுக சார்ந்தவர்களுக்கு அறிவு இல்லையா? தாவேகாரர்கள் உத்தரவாதம் தராமல் ஒரு கட்சியில் ஒருத்தர் சேர்றாரு. இப்போ நான் இருக்கேன், என்னை ஒரு கட்சிக்காரர்களை கூப்பிட்றாங்க, நான் உத்தரவாதம் இல்லாமல் உள்ளே போவேனா? எப்படிங்க அங்கீகாரம்? நான் இவ்வளவு நாள் நான் வந்து ஒரு அரசியலில் இருக்கேன் அல்லது ஒரு விமர்சனத்தில் இருக்கேன், எனக்கு நான் ஒரு நன்மதிப்பு பெற்றிருக்கிறேன். அது ஒரு அரசியல் கட்சிக்குள்ள போகிற போது அது களங்கமாக மாறுமா, புகழாக மாறுமான்னு, அதிகாரமாக மாறுமா, நல்லதாக மாறுமா, கெட்டதாக மாறாமல் சிந்திக்காமல் போய் நான் அப்படியே போய் விழுந்துருவேனா? எப்படி இது சாத்தியம்? நீங்கள் உத்தரவாதம் தராமல், நீங்கள் வந்து எந்த உறுதியும் தராமல் ஒருவர் வந்து சேர்ப்பாரா? சேருவாரா? ஓட்டு போட்டவன்லாம் கிறுக்கு போயலா? உன்னை ஜெயிக்க வச்சவன்லாம் பைத்தியக்காரனா? அப்போ வாக்காளர்களை நீ அவமானப்படுத்துகிறாய், ஜனநாயகத்தை நீ இழிவுபடுத்துகிறாய். இது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ இது வந்து என்னன்னா, முதல் கட்டமாக திருச்சி கிழக்குக்கு ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. இப்போ 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அப்போ 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகிறது. அப்போ 5 எம்எல்ஏ வச்சிருக்கிறவன் இனிமேல் தேவையில்லை, அப்படித்தானே அர்த்தம்? இன்னைக்கு காங்கிரஸ்காரன் தேவையில்லை, நான் நினச்சா பிஜேபி பக்கம் ஆதரவு கொடுப்பேன். நீ அப்புறம் அடுத்து ஒரு செட்டை இறக்கிட்டு ராஜினாமா பண்ணிட்டு நீ நில்லு. இல்லை, அது உத்தரவாதம் இல்லாத ஒரு விஷயம் தானே. எது உத்தரவாதம் இல்லை? இடைத்தேர்தல் வந்தால் தாவேகா தான் வெற்றி பெறும்னு என்ன? ஏங்க இடைத்தேர்தல் வந்தால் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும்னு எழுதப்படாத விதிங்க. இது என்ன புதுசாக சொல்றீங்க? எந்த கட்சிக்கு ஓட்டு கேட்க போகாமலே, தெரு தெருவா போகாமலே, தொகுதிக்கு போகாமலே, கட்சிக்கு கட்டமைப்பு இல்லாமலே, கிளை செயலாளர் இல்லாமலே, எதுவுமே இல்லாமலே விசில் அமைக்கி ஜெயிச்சிட்டாங்க. இனி ஆளுகிற அரசாங்கமாக இருக்கிறவங்க ஜெயிக்க மாட்டாங்களா? நீ ஏன்னா பொதுமக்கள் வந்து ரொம்ப யோக்கியமானவங்களா ஓட்டு போடுறவன்லாம்? அவனா கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் போராடுகிற மக்களுக்குமா ஓட்டு போடுவான்? அவன் நம்ம ஜாதி பார்த்து ஓட்டு போடுவேன், மதம் பார்த்து ஓட்டு போடுவேன், காசு. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள மதவெறி காலெடுத்து வைக்க முடியவில்லை. சாதி வெறி பகுதிகளிலே வந்து பாதிப்பை ஏற்படுத்த முடிகிறதே தவிர தமிழ்நாடு முழுக்க ஒரு தாக்கத்தை எந்த சாதி வெறி கட்சிகளாலும் ஏற்படுத்த முடியவில்லை. தமிழன் மதவெறிக்கு வந்து தலை சாய்க்க மறுத்துட்டான், சாதி வெறிக்கு தலை சாய்க்க மறுத்துட்டான், ரசிக வெறியில மாட்டிக்கிட்டானா இல்லையா? நீ சினிமா நடிகனாக இல்லாமல், உச்சபட்ச கதாநாயகனாக இல்லாமல், சோசியல் மீடியாவுடைய ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் இந்த வெற்றி சாத்தியப்பட்டிருக்குமா? இது மக்களால் நடந்த வெற்றினாலும், மக்கள் தான் ஓட்டு போட்டானாலும், மக்கள் இதற்கு முன்பு மக்களுக்காக போராடிய போராளி தலைவர்களை இப்படிலாம் ஜெயிக்க வச்சிருக்காங்களா? ஜெயித்த வரலாறு உண்டா? ஒண்ணுமே இல்லையே. என்னங்க அணு உலை போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான நாட்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம், மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம், பல வழக்குகளை சந்தித்த சுப உதயகுமார் தேர்தலில் நிற்கிறாரு, 2000 பேர் கூட ஓட்டு போடலைங்க. இந்த நாட்டோட நிலைமையை பாருங்க. இரோம் சர்மிளா, மணிப்பூரின் இரும்பு பெண்மணி, பல ஆண்டு காலம் போராடினாங்க, 285 ஓட்டு என்னமோ வாங்கினாங்க. போராளிகளை எப்படி நடத்த வேண்டும், வேடம் அணிந்தவர்களை எப்படி நடத்த வேண்டும்? தலைவர்கள் எல்லாம் நடிகர்களாக இருக்கிறார்கள்,
அதனால்தான் நாங்கள் நடிகர்களையே தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறோம்னு ஒரு கவிதை உண்டு. தமிழா, நீ விழிப்போடு இருக்க வேண்டும், இல்லை என்றால் வெள்ளித்திரைக்கென்று உன் வேட்டியை உருவி விடுவார்கள். தமிழனுடைய வேட்டியை உருவி வெள்ளித்திரை ஆக்கிட்டான். தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு என்ன எப்படி செயல்பட வேண்டும், என்ன நிர்வாகம் பார்க்கணும்னு யாருக்குமே தெரியலை. சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியலை, யார் அமைச்சராக இருக்கான்னு தெரியலை. சின்ன சின்ன பசங்க, காலேஜ் பசங்க மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன நிர்வாகம் பார்க்குறாங்கன்னு தெரியல. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. தமிழ்நாட்டிலே பற்றி எரியக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதை தீர்ப்பதற்கு என்ன தீர்வு வைத்திருக்கிறீர்கள்? பரந்தூர் விமான நிலையத்திற்கு என்ன தீர்வு? திருப்பரங்குன்றத்திலே எல்லைக்கல்லிலே தான் தீபம் ஏற்றுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மதவெறியை தூண்டுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. என்ன தீர்வை நீங்கள் தரப்போகிறீர்கள்? இப்படி எத்தனையோ பிரச்சனை இருக்குல்ல. மின்சாரத்துறையில் 70,000 பணியிடங்கள் நிரப்பப்படவில்லைன்னு என்ன எதிர்கட்சியா நீங்கள் குற்றச்சாட்டு சொல்றதுக்கு? அமைச்சராக தானே இருக்கீங்க, அதிகாரத்தில் தானே இருக்கீங்க. 70,000 பணியிடத்தை நிரப்ப வேண்டியதானே. தமிழ்நாட்டில் 70,000 இளைஞர்கள், வேலை வாய்ப்பற்றவர்கள், படித்தவர்கள், தகுதி மிக்கவர்கள் யாருமே இல்லையா? இடைநிலை ஆசிரியர்கள் ரோட்ல நின்று போராடினா, பகுதி நேர ஆசிரியர்கள் எங்களுக்கு வேலை அங்கீகரிக்க வேண்டும் போராடினா, செவிலியர்கள் போராடினாங்க, தூய்மை பணியாளர் போராடினாங்க. நீ உத்தரவு போடுவீங்களா? இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தருவீர்களா? மாற்றம்னா என்னங்க? எது மாற்றம்? சிஎம் சீட்ல வேற ஆளை மாத்துறதா மாற்றம்? செயல்பாட்டிலே என்ன மாற்றம்? ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய தீர்வு என்ன? பூரா இங்கிட்டு கிளவிய காதை எடுத்துட்டு போறேன், நகையை திருடிட்டு போறேன், கரண்ட் கட் ஆகுது, காதை எடுத்துட்டு போறேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஒரு ரைஸ் மில்ல வேலை பார்க்குற ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை பஸ்ஸுக்கு நிற்கிற உள்ளே காரில் ஏற்றிட்டு போய் மிக மோசமான முறையில் பாலியல் வன்முணர்வு செஞ்சு தூக்கி குப்பை மாதிரி எரிஞ்சிட்டு போகிறான். 10 வயசு சிறுமி விளையாடிக்கிட்டு இருக்கு, சாக்லேட்டு தர்றேன்னு கூட்டு போய் ரேப் பண்ணி கெடுத்து கொண்டு போய் கிணத்த இதில் போய் இதில் கொண்டு கம்மால கொண்டு விட்டுட்டு போகிறான். இதெல்லாம் திமுக காரர்கள் தான் குளக்கரையில் கிடக்கு சிறுமி பிணமா மிதந்துக்கிட்டு கிடக்கு. இந்த சட்ட ஒழுங்கு சொல்லித்தரங்க நீங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தீங்க. எப்ப பார்த்தாலும் எங்கோ நடக்கிற விதிவிலக்காக நடக்கிற ஒரு வேங்க வேலை வச்சுக்கிட்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவியை அத்துமீறிட்டாங்க. இந்த மாதிரி தனித்தனி சம்பவங்களை கோர்த்து வைத்து கொண்டு எல்லா குற்றத்திற்கும் திமுக தான் காரணம்னு பழி போட்டியல. யார் அந்த சார்லாம் கேட்டியல? இப்ப கேளுங்க. இப்போ என்ன பண்ண, நீங்க சட்டம் ஒழுங்கு சரி பண்ணிட்டீங்களா? அதுதான் அவங்க தரப்புல இதெல்லாம் திமுக சைடு தான் செய்யறாங்க. திமுக எல்லாமே திமுக காரன் செய்யறானா, அதை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரமோ அதை செயல்படுத்துவதற்கான மதிநுட்பமோ திறமையோ இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? ஆட்சியை சீர்குலைக்க இது போல வேலைகள்லாம் செய்யறாங்கன்னு சோசியல் மீடியா. உங்க கையில காவல்துறை இருக்கிறது, யாரை வேணாலும் நீங்க அரெஸ்ட் பண்ண முடியும், யார் மீது வேண்டுமானாலும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். இவ்வளவு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு திமுக காரன் செய்கிறான்னு திசை திருப்பி விடுற வேலையை இன்னும் செஞ்சுக்கிட்டு எல்லாமே திமுக காரன் செய்கிறான்னா அப்போ உங்களுக்கு எதுவுமே செய்கிறதுக்கு சத்து இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? செயல்பாடு அற்றவர்கள் நீங்கள், உங்கள் அரசாங்கம் செயலற்ற அரசாங்கம். அப்போ ஒத்துக்கங்க. மின் துண்டிப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாமே திமுக தொண்டர்கள் தான் செய்கிறாங்க. அப்போ மின்சாரத்துறையை திமுக கொடுத்து வச்சிருக்கலாம் நீங்கள் ரகசியமா? அப்போ குற்றம் சாட்டுறானா? நான் குற்றம் சாட்டுறேன், திமுக தான் இன்னும் ஆட்சி செய்யுது. அப்போ ஏங்க மின்சாரத்துறை அமைச்சர் பொறுப்பு சொல்லணும்லங்க. ஏன் மின்தடை ஆச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பழுதா இருக்கு, சரி பண்ணு. தனிநபர் காரணம், யார் தனிநபர் கண்டுபிடி. எதுக்கு உளவுத்துறை கையில் வச்சிருக்க, எதுக்கு காவல்துறை கையில் வச்சிருக்க, கண்டுபிடி. குற்றவாளி யாரும் கண்டுபிடி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் அத்துமீறினவனை உடனே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்தார்களா இல்லையா? பொள்ளாச்சி பிரச்சனையில வழக்கு போட்டு எல்லாத்தையும் சிறைக்கு அனுப்புனாங்களா இல்லையா திமுக? எந்த குற்றம் நடந்தாலும் அதற்கு தீர்வு என்ன? அதை நோக்கி நகர்றதுக்கு பதிலாக நீ கதை சொல்லிகிட்டே இருப்பீங்களா? இன்னும் திமுக மேலே தான் பழி சொல்லுவீங்களா? முக்கியமாக அதிமுக பற்றி நம்ம பேசுறதுன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் பேசணும். இன்னும் எதிர்கட்சியாக செயல்படாதவே இருக்குது. இந்த பக்கம் திமுக மட்டும்தான் பேச்சுவார்த்தை. அதுவும் குறிப்பாக திமுக தலைவர் 6 மாதம் பொறுத்து தான் பார்க்கணும், விஜயோட ஆட்சி எப்படி இருக்குன்னு பொறுத்து பார்ப்போம், எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம்னு அவர் ஒரு அறிக்கை விட்டுட்டார். யாரு? திமுக தலைவர். ஆனால் எடப்பாடி அவர்கள் அமைதி காக்கிறாரு. இங்கே அம்மா உணவகம், அவங்க ஆட்சி காலகட்டத்தில் அம்மா உணவகம் இருந்தது. அதை திமுக ஆட்சியில் சீர்மைப்படுத்தி ஒரு விதமாக அதை எடுத்து நடைமுறைப்படுத்தினாங்க. இங்கே விஜய் அவர்கள் இங்கே அம்மா உணவகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார். ஆனால் அங்கே தமிழக அரசாங்கம் லோகோ இருக்குது, அவரோட லோகோ இருக்குது, விஜய் முகம் இருக்குது. கடந்த காலகட்டத்தில் கூட இந்த மாற்றம், அந்த திமுக ஆட்சியில் கூட அம்மா அந்த முகத்தையும் மாற்றலை, அந்த வடிவத்தையும் மாற்றலை. ஆனால் விஜய் இங்கே ஒன்று மாற்றி இருக்காரு. இதை அதிமுக எந்தவித கண்டனமும் தெரிவிக்கல. இங்கே ஒன்றிணைறாங்களா அதிமுகவும் தாவேகாவும்?
அதிமுக வந்து அழிந்து கொண்டிருப்பது பாஜக காரனுக்கு அதிமுகவை அழிப்பதற்கு 10 வருடம் தேவைப்பட்டது. ஜெயலலிதா மரணம் தொடங்கி இன்றைய நாள் வரைக்கும் அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக சல்லி சல்லியாக வந்து புற்றுநோய் கிருமி மாதிரி அழிச்சுக்கிட்டு இருக்கான். 10 நாள் கூட ஆகல அதிமுகவை அழித்து ஒழிப்பதற்கான வேலை திட்டத்திலே தாவேக இறங்கிருச்சு. பாஜக பெரிய சக்தியா தாவேக பெரிய சக்தியா? அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு அதிகமாக இருக்குன்னா அதிமுகவை அழிக்கிற சக்தியில் பாஜகவை விட பல மடங்கு வேகமாக இருக்குது தாவேக. அதனால் தாவேகாவினுடைய போக்கு என்பது நாங்கள் தான் தூய சக்தி, நாங்கள் தான் தூய சக்தி. நீங்கள் எம்எல்ஏக்களை என்றைக்கு நீங்கள் ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவில், அதுவும் தலைமைச் செயலகத்தில் கீழே ராஜினாமா பண்ணுவாங்களாம் ஜவாநாயகர் அறையில், உடனே மாநில போய் கட்சியில் சேருவாங்களாம். அது என்ன பனையூர் பங்களாவாது? கட்சி அலுவலகமா? தலைமைச் செயலகம் என்பது அரசு வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய இடம், அதுக்கு அரசியல் கட்சி அலுவலகம் அல்ல. நீங்கள் என்றைக்கு நீங்கள் வந்து அதை நீங்கள் செய்தீர்களோ நீங்கள் இனிமேல் தூய சக்தி என்று சொல்வதற்கான தகுதியை யோக்கியதை நீங்கள் இழந்துட்டீங்க. நான் சொல்கிறேன், தாவேகா ஒரு தீய சக்தி. முக்கியமாக இங்கே தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்குங்க, அதுவும் கட்சியை வலிமைப்படுத்தியவர்கள் பிசி, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், காங்கிரஸ், இவெல்லாம் ஏற்கனவே இவங்க ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து மதவாத சக்திகளுக்கும் பாசிசவாதிகளுக்கும் இடமில்லை, அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வெளியேறுவோம். ஆனால் இங்கே இவர்களுக்கே தெரியாமல் அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகா உள்ளே வர ஒரு சூழ்ச்சி நடந்துருக்கு. இது போல நடப்பது எப்படி பார்க்குறீங்க? இவங்களுக்கு ஒரு பின்னடைவாக ஏற்படுமா? நிச்சயமாக. இவ்வளவு ஆண்டு காலமாக போராட்ட களத்திலே நின்ற திருமாவளவன் போன்ற பெரிய தலைவர்களுக்கு, போராளி தலைவர்களுக்கு, இடதுசாரிகள் போன்று போராட்ட களங்களில் தங்கள் வாழ்க்கையை, வாலிபத்தை, வயதை தொலைத்த நீண்டகால போராட்டத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு விஜயை ஆதரித்தது என்பது நாம் செய்த வரலாற்று பிழை என்று மாறக்கூடிய ஒரு மோசமான தருணத்தை இவர்கள் இட்டு செல்வார்கள் என்பதற்கான அறிகுறிகள் எனக்கு தோன்ற தொடங்கிவிட்டது. அதனால் என்னைக்கு இருந்தாலும் விசிகாவோ, இடதுசாரியோ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ அல்லது காங்கிரஸோ தாவேகாவிடமிருந்து வெளியேற்றப்படுகிறதுக்கு ரொம்ப நாள் இல்லை. இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு. இந்த மதச்சார்பற்ற சக்தி என்கிற முற்போக்கு முகமூடியை கொஞ்ச நாள் தான் இவங்க அணிவாங்க. இந்த மாஸ்கை ஒரு முறை போட்டுட்டு கொரோனாவில் அப்புறம் தூக்கி போட்டுறாங்கல்ல, ஒன்டே மாதிரி யூஸ் பண்ணிட்டு, அந்த கதை தான் இது. அதனால் போராளி தலைவர்களாக இருக்கிறவங்க, இடதுசாரிகளாக இருக்கிறவங்க, இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கிறவங்கெல்லாம் நீண்ட நாள் இந்த கூட்டணியில் இருப்பார்களா என்கிற சந்தேகம் எனக்கு எப்போ வருதுன்னா, என்றைக்கு நீங்கள் அதிமுக எம்எல்ஏக்களை தூக்கினீர்களோ, ராஜினாமா செய்ய வைத்தீர்களோ, கட்சியில் சேர்த்தீர்களோ, உங்களுடைய அதிரடி ஆட்டம், சகுனி ஆட்டம், அரசியலிலே நீங்கள் வந்து துரோகங்களை செய்வதில் நீங்கள் அதிமுக திமுகலாம் செய்ய முடியாத எல்லைக்கே ஒரு சூழ்ச்சி வலைக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கீங்க. அதனால் இது சரியான அரசியலாக ஒரு நாளும் மாறாது. அறமற்ற அரசியல். உங்களுக்கு ஓட்டு போட்டவன் ஏதோ ஒரு நல்லது நடக்கணும்னு ஓட்டு போட்டிருக்கான். நீங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற ஆள் அப்படின்னு நினச்சி யாரும் ஓட்டு போடலாம். ஆனால் மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற நன்மதிப்பை கெடுத்து கொண்டு இது போன்ற சகுனி ஆட்டங்களை செய்யாதீர்கள். செய்தால் மக்கள் உங்களை எவ்வளவு நேசித்தார்களோ, எவ்வளவு விரும்பினார்களோ, அவர்களாலேயே தூக்கி எறியப்பட வேண்டிய சூழலை நீங்கள் உருவாக்கி விடுவீர்கள். ஒரு கடைசி கேள்வி. தாவேகா விஜய் என்ற ஒரு பெரிய ஆளுமைக்கு பின்னால் பாஜக இருக்குது, முக்கிய தலைவர்கள் இருக்காங்க, அங்கே ஆர்எஸ்எஸ் எல்லாம் இருக்குன்னு பல முறையெல்லாம் இங்கே அரசியல் விமர்சகர்கள் பேசியிருக்காங்க. அது இங்கே நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு சலசலப்பு, தமிழக அரசியலை மாற்றியமைக்கும் ஒரு வல்லமை படைத்த அண்ணாமலை இங்கே பாஜகவில் மாநில தலைவராக இருந்தார். அவர் ரிசைன் பண்ண உடனே இப்போது தாவேகாவில் இணைய போகிறாருன்ற செய்தி வைரலாக பரவுது. இது எப்படி பார்க்குறீங்க? இது பாஜகவோட ஊடுருவலா? தனித்த தலைவராக, தனி கட்சியின் தலைவராக வருவதற்குத்தான் அண்ணாமலை திட்டமிட்டார் என்பது எனக்கு கிடைத்த தகவல். அவரே தாவேகாவுக்கு போகிறாரு அப்படிங்கிற தகவல் வந்து எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. அப்படி ஒரு வேளை போனால் அண்ணாமலையினுடைய எதிர்காலம் என்னாகிறது, விஜயோட எதிர்காலம் என்னாகிறது எல்லாம் விடவும் தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலம் என்னாகும் என்கிற அச்சம் தான் எனக்கு வருது. இதெல்லாம் நல்லது கிடையாது. இந்த அதிரடி மாற்றங்கள் என்பது, இந்த திடீர் விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல, அதெல்லாம் வந்து அதை விட மிக வேகமாக ஒரு கொரோனா பரவுது, வேகமாக பரவுது, 50 பேர் வீட்டுக்குள்ளே போய் முடங்கிக்கங்கன்னா அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கொரோனா போயிடுச்சுல, அது மாதிரி தாவேகாங்கிறது ஒரு தொற்று அரசியலில் ஏற்பட்ட ஒரு பேரிடர், ஒரு தொற்று நோய் அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அப்படி ஆவதற்கான ஒரு திட்டம் தான்
அண்ணாமலை வர்றாருன்னா நீங்கள் அதனுடைய அரசியல் என்னங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஜோசப் விஜய்ங்கிற பேரை வச்சுக்கிட்டுலாம் ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. உங்களுடைய அடையாளம் எது என்பது அல்ல, உங்கள் செயல்தான் உங்களுக்கு அடையாளம். உங்கள் பெயர் அடையாளம் அல்ல, பிறப்பு அடையாளம் அல்ல. உங்கள் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து கடந்த காலம் மாதிரி செய்தி ஊடகங்கள்லாம் வந்து இல்லாத காலம் இல்லை. ஒவ்வொரு வினாடியுமே பிரேமலதா வந்து வேட்பாளர் பேரை சொல்லும்போது எந்திரிச்சு நிற்கலைங்கிறது வரைக்கும் இங்கே விமர்சனம் ஆகுதுன்னா எல்லாரும் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் கடவுள் பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரு காலம்னா கண்காணிப்பு கேமராக்கள் பார்த்து கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கும். அதனால் உங்கள் ஆளு பூரா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி ரீல்ஸ் ஆட்சி இல்லை, ரியல் ஆட்சி என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்கிறது. இதை சரியாக கொண்டு செல்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சக்தியாக நிலைப்பீர்கள். இல்லை என்றால் ஒரு மேக கூட்டம் மாதிரி நீங்கள் கலைந்து விடுவீர்கள். தமிழ்நாடு அரசியல் ஒரு அரிதாரம் பூசி கொண்டு இருக்கிற அரசியலாக இங்கே பார்க்குறீங்க, அதை பற்றி பேசுகிறீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.